ஏய் ஏய் புடி ஏய் பறக்குது பார் ஏய் பிளான் எல்லாம் புடிவா ஏய் பேப்பர் புடி 3 4 5 8 11 12 துரை போனா போது விடுங்க துரை வேற வரைஞ்சுக்குருவான். எவ்வளவு இம்பார்ட்டன்ட் பிளான்ங்க 1000 மெஜர்மென்ட் எடுக்கணும் அவ்வளவு ஈஸியா சொல்லிட்டீங்க போய் வேலை பாருங்க என்ன தெரியும் உங்களுக்கு துரை ஒரு பிளான் கூட மிஸ் பண்ணல 38 இருக்கு. Thank you very much. நோ மென்ஷன். அட முக்கியமான பிளான் புடி 39 39 ஏய் அங்க புடி. How are you today, Mr. Lingeshwaran? Fine, thank you. வேட்டையாடலாம்னு இந்த பக்கம் வந்தேன். நீயும் இங்க வேட்டை ஆடிட்டு இருக்க போல இருக்கு. நீ எப்படி டேம் கட்டுறேன்னு பார்க்கத்தான் நான் மதுரைக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்தேன். அதே கவர்னரை நான் வஞ்சகமா ஏமாத்தி. ஓ ஐ சி. ஆனா இங்க பார்த்தா நீ டேம் கட்டுற மாதிரி தெரியல. இவ்வளவுதான் கட்டுவேன்னு நினைக்கிறேன். கட்டிக்கோ, நல்லா தான் இருக்கா. Thank you very much. கட்டிக்கோ, நல்லா தான் இருக்கா. நட்சத்திரம் பறிக்க வந்தேன் இந்த வெண்ணிலவை வெண்ணை பூசி விழுங்கி விட்டேனே. நீதான் பசிக்காரனாண்டா மோகக்குடமே முத்துவடமே உந்தன் கச்சை மாங்கனி பந்தி வைராணி. சின்ன சின்ன நட்சத்திரம் பறிக்க வந்தாய் இந்த வெண்ணிலாவை வெண்ணை பூசி விழுங்கி விட்டாய். அதிவீரா உயிரை உயிரால் தொடுவீரா. கையில் பாராத வெள்ளை பூக்களை கையில் தருவாய் கண்ணே. 7 தேசங்களை வென்ற மன்னன் உன் கால் சுண்டு விரல் கேட்டேனே. சிற்றின்பம் தாண்டி பேரின்பம் கொள்வோம்
நட்சத்திரம் பறிக்க வந்தேன் இந்த வெண்ணிலவை வெண்ணெய் பூசி விழுங்கி விட்டேன். சின்ன சின்ன நட்சத்திரம் பறிக்க வந்தாய் இந்த வெண்ணிலாவை வெண்ணெய் பூசி விழுங்கி விட்டாய். அதிவீரா உயிரை உயிரால் தொடுவீரா, அதிவீரா உயிரை உயிரால் தொடுவீரா. துரை எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க துரை. நல்லா இருங்க நல்லா இருங்க நல்லா இருங்க. என்ன சாமி பிள்ளை இது? அவங்க ஆளுங்க நம்ம நாட்டையே கட்டி ஆள்றாங்க. எதை என்னால முடிஞ்சது ஒருத்தியாவது கட்டி ஆளலாமேன்னு கட்டிக்கிட்டேன். What did you like in him? சார் என்ன சொன்னுச்சு அந்த பொண்ணு? வாங்க வெளியே பார்க்கலாம். ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லைங்க, 30 ஊருக்காரர்கிட்ட பேசியிருக்கிறேன். கனவுல கூட அவனால் அந்த டேமை கட்ட முடியாது. நான் சொன்னால் போய் சொல்கிற மாதிரி இருக்கும். இந்நேரம் ஊருக்காரெல்லாம் சேர்ந்து அந்த ராஜாவை ஊருட்டே துரத்தி இருப்பாங்க. ஊர்க்காரங்க மாறிட்டாங்கன்னா மாற மாட்டானுங்க. ஊருக்கு 4 பேர்த்த நம்மளால செட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதுக்கு தான் கொஞ்சம் ஜாஸ்தி செலவாயிருச்சு. அந்த ராஜா ஊரை விட்டு போயிட்டான்னு நல்ல செய்தியோட வா. உனக்கு ஒரு கிராமத்தையே பட்டா போட்டு கொடுக்குறேன். எல்லாம் செலவு நோட்டா. ஏண்டா சுப்புரேஷ், எல்லா ஊருக்காரரும் சிரிச்சுக்கிட்டே போறாங்க. ராஜாவை ஊர் விட்டு துரத்திட்டீங்கல்ல. அங்க வந்து பாருங்க. ரங்கன் ஓ முருகன் பழனிசாமி ஓ காசிநாதன் ராமசாமி என்னடா ஆச்சு? நீங்க சொன்ன மாதிரி ஊரை விட்டு துரத்து தாங்க வந்தோம். உண்மைதான். நாம இங்க டேம் கட்டினா 30 கிராமம் இல்ல, கிழக்கு இருக்கிற 36 கிராமமும் தண்ணியில முழுகி போயிடும். அதைத்தான் நான் இத்தனை நாள் சர்வே பண்ணிட்டு இருந்தேன். ஆனா கவலைப்பட வேண்டாம். மேற்கே இருக்கிற கிட்டத்தட்ட 8000 ஏக்கர் நிலம் என் பக்கத்துல இருக்காரு. இவரு ராய்கோட்டை ஜமீன் என் பாலிய நண்பர். இவருக்கு சொந்தமானது. அந்த நிலத்தை எல்லாம் இவரு உங்களுக்கு எழுதி கொடுக்க போறாரு. இவருடைய நல்ல மனசுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நல்ல மனசு எனக்கு இல்ல, இவருக்கு தான். நான் என் நிலத்தை சும்மா கொடுக்கல, அதுக்கு உண்டான பணத்தை இவர் ஏற்கனவே என்கிட்ட கொடுத்துட்டாரு. யார் யாருக்கு கிழக்குல நிலம் இருக்கோ அதே அளவு நிலத்தை மேற்குல உங்களுக்காக எழுதி வைக்க சொல்லிட்டாரு. கிழக்குல டேம் கட்டினா மேற்குல இருக்கிற அந்த நிலத்துல வருஷம் பூரா 3 போக விளைவிக்கலாம். ஆனா ஒண்ணு, கிழக்குல தண்ணியிலே முழுக போற உங்க நிலத்தை நீங்க எம்பேல எழுதி கொடுக்கணும். அந்த இடம் எனக்கு சொந்தமானாதான் எந்த பிரச்சனையும் இல்லாம நான் அங்கே டேம் கட்ட முடியும். ஆனா அதுக்காக அந்த இடத்த நீங்க சும்மா கொடுக்க வேண்டாம். இன்னைக்கு அந்த இடத்துக்கு என்ன விலை இருக்கோ அதுக்கு 2 மடங்கு பணம் நான் கொடுக்குறேன். சம்மதமா? ஏங்க கரும்பையும் கொடுத்து அது கடிச்சு திங்கிறது கூலியும் கொடுக்குறாங்கிறீங்க. யாராவது வேணான்னு சொல்லுவாங்களா? சம்மதமுங்க. ஏப்பா சம்மதம் தானே? சம்மதங்க. யோ நிறுத்துங்க. அதெல்லாம் முடியாதுங்க. அந்த இடம் எங்க தாத்தா சொத்து. நான் எப்படி உங்க பேருக்கு எழுதி கொடுக்க முடியும்? என்ன சொல்றீங்க? யோ சொல்லுங்க. ஏப்பா நம்ம இடத்துக்கு பதிலா இடத்தையும் கொடுத்து அந்த நிலத்துக்கு 2 பங்கு பணத்தையும் கொடுக்கறாரு. எதுக்கு? நம்ம ஊர் நல்லா இருக்கணுங்கிறதுக்கு தான். அது புரியாம பேசுறீங்க. இது எங்க பாட்ட சொத்துங்க, கொடுக்க முடியாது. டேய், ஊரோட நல்லது முக்கியமா செத்து போன உங்க தாத்தா முக்கியமா? ஏன்டா பேசிக்கிட்டே இருக்கான் பாத்துக்கிட்டு இருக்கீங்க? யோ மரியாதையா ஒத்துக்குங்க, இல்லனா மொத்த கிராமம் சேர்ந்து உங்க பரம்பரையை அடிச்சிடுவோம். என்னையா? ஆமா அடிச்சிடுவோம். அடிச்சே கொண்டுவோம். ஈஸ்வரா, அதுக்கு மேல பேசியிருந்தோம்னா எங்க ஊர்க்காரங்களே எங்களை உயிரோட கொளுத்திருப்பாங்கய்யா. அதுக்கு பயந்து தான் நாங்களும் கை நீட்டி காசு வாங்கிட்டோம்யா.